நாம் மனுஷருடைய சாட்சியை ஏற்றுக்கொண்டால் அதை பார்க்கிலும் தேவனுடைய சாட்சி அதிகமாக இருக்கிறது. தேவன் தமது குமாரனை குறித்து கொடுத்த சாட்சி இதுவே. தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டு இருக்கிறான். தேவனை விசுவாசியாதவனோ தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசியாததினால் அவரை பொய்யராக்குகிறார். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் அப்படின்னு சொல்லி இந்த வேதவசனம் சொல்வதை நாம் பார்க்கிறோம், கேட்கிறோம். அப்போ குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், அந்த குமாரனை, அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் அந்த ஜீவனை உலகெங்கும் கொண்டு செல்ல நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். அந்த ஜீவன் உங்களுக்குள் கிரியை செய்கிறது. அந்த ஜீவனை பற்றி கொண்டிருங்கள். அவர் உங்கள் மூலமாக பிரகாசிப்பார். ஆமென்.